ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கோம். சம்மாக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஆயில் எல்லாம் ஊற்றி ஹோல் கிராம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா வெடிக்க விட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வறுத்து விட்டு தக்காளி வதங்கிடணும் நல்லா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வாசம் வர வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டு கோழி பரட்டி வச்சுருக்கேன். அதை தயிர் உப்பெல்லாம் போட்டு 1/4 மணி நேரத்துக்கு மிஞ்சி பரட்டி வச்சாச்சு. அதையும் தூக்கி கொட்டி நல்லா கிண்டி விட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் ரிலீஸ் ஆகி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கறி மசாலா ஊற்றலாம். இல்லாட்டி மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக போடணும். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி அதை நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதித்தது மல்லிக்கீரையை போட்டு இறக்குறீங்களா, சுவையான சம்மா ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாம்.